ஒரிசா மாநிலம் கட்டாக்கில் ஜவஹர்லால் நேரு உள் விளையாட்டு அரங்கத்தில் நடைபெற இருக்கின்ற 4வது டேக்வாண்டோ தேசிய சப் ஜூனியர் மற்றும் சீனியர் போட்டிகளில் கலந்து கொள்ளும் புதுவை அணி வீரர் வீராங்கனைகளை வாழ்த்தி வழியனுப்பும் நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடைபெற்றது. மத்திய அரசு விளையாட்டுத்துறையால் அங்கீகாரம் பெற்ற ஒரே டேக்வாண்டோ சம்மேளனமான இந்திய டேக்வாண்டோவால் 4வது தேசிய சப் ஜூனியர் மற்றும் சீனியர் குறுக்கி மற்றும் பும்சே டேக்வாண்டோ போட்டிகள் வருகின்ற ஆகஸ்ட் 28 முதல் செப்டம்பர் 2 வரை ஒரிசா மாநிலம் கட்டாக்கில் ஜவஹர்லால் நேரு உள் விளையாட்டு அரங்கத்தில் சிறப்பாக நடைபெறவுள்ளது. இப்போட்டியில் அங்கீகாரம் பெற்ற டேக்வாண்டோ மாநில சங்கங்களை சேர்ந்த வீரர் வீராங்கனைகள் சுமார் 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொள்ள உள்ளனர். புதுவைக்கு அங்கீகாரம் பெற்ற டேக்வாண்டோ சங்கமான புதுச்சேரி ஒலிம்பியன் டேக்வாண்டோ சங்கத்தின் சார்பாக இப்போட்டியில் பங்கு கொள்ளும் புதுவை அணி தேர்வு கடந்த மாதம் நடத்தப்பட்டது. இத்தேர்வில் தேர்வான வீரர்களுக்கு வாழ்த்தி வழியனுப்பும் நிகழ்ச்சி இன்று காலை புதுவை புதிய பேருந்து நிலையத்தில் நடத்தப்பட்டது. சங்க செயலாளர் தினேஷ்குமார் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி ஒலிம்பியன் டேக்வாண்டோ சங்க தலைவரும் அரசு கொறடாவுமான திரு ஏகேடி ஆறுமுகம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு போட்டியில் பங்கு கொள்ளும் வீரர் வீராங்கனைகளுக்கு உபகரணங்கள் வழங்கி வாழ்த்தினார். உடன் புதுச்சேரி டேக்வாண்டோ நிறுவனர் மாஸ்டர் சிட்டிபாபு மற்றும் சர்வதேச நடுவர் செல்வமுத்து, கிளை செயலாளர்கள் ஆனந்த், பிரபாகரன், ராஜ்மோகன், ஹேமசங்கர், சங்க உறுப்பினர்கள் ராஜ்குமார், பிரிதீஷ், கமலேஷ், லோகேஷ் ஆகியோரும் வாழ்த்தினர். இதில் வீரர்களின் பெற்றோர்கள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். அணியின் பயிற்சியாளராக மோகன பிரியன் மற்றும் மேலாளராக ஸ்வேதா சென்று உள்ளார்கள்.